மன்சூனில் ஒரு ட்ரிப் போனாலோ, அதுவும் சவந்தகவன் சொல்கிற வால்பாறைக்கு வாழைச்சல் ரோட்டில் ஃபுல் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே யானை, காட்டுப்போத்து, பேர்ட்ஸு, நல்ல நல்ல அருவியெல்லாம் பார்த்து அப்படியே ஒரு மலையில் ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தாலோ. சாப்பிட என்னெல்லாம் இருக்குன்னு கேட்குறாங்க. சோறு இருக்கு, நல்ல மீன் பொரிச்ச மனம் ഉണ്ട്. മീനുണ്ടോ? മീൻ ചാറുണ്ട്. സ്പെഷ്യൽ എന്തൊക്കെയാ ഉള്ളത്? ബിരിയാണി അല്ല, കറികളായിട്ട് ഫ്രൈ ഐറ്റംസ് ഒക്കെ എന്തൊക്കെയാ ഉള്ളത്? തലനാട് എസ്റ്റേറ്റാ? ശക്തി ஏவிடி உள்ளதா? இதுதான் அந்த எஸ்டேட்டா? தேயிலை இதில் எங்கே போடுறாங்க? இது பிளண்டி வேலி. இன்னைக்கு நாம் அதிரப்பள்ளி டு வால்பாறை ஒரு ரோட் ட்ரிப் தான் பண்ண போகிறோம். அதிரப்பள்ளி டு வால்பாறை நான் 2-3 வீடியோஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த வாட்டி தலனார் எஸ்டேட் கவர் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். நான் இந்த வாட்டி கேரளா ரூட்டு தான் வந்து நான் சூஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா, ஏழாட்டுமுகம் செக் போஸ்ட்டில் இருந்து நம்ம சில்வர் ஸ்ட்ரோம் போகிற வழி ஃபுல்லாகவே 2 சைட்லையுமே வந்து எண்ணெய் பனையாக இருக்கும். ஸோ யானைக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஃபுட்டானதுனால எப்போவுமே இந்த ஏரியாவில் வந்து யானையோட ப்ரெசன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த வாட்டி கேரளா ரூட் வந்து செலக்ட் பண்ணேன். வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோட் நான் 2-3 வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன். இருந்தும் ஏன் நான் திரும்ப வந்து வால்பாறை வரேன் அப்படின்னா, அந்த போகிற வழியும் அதோட ஆம்பியன்ஸும் அந்த கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இந்த ரோட்டில் நம்ம லெஃப்ட் எடுத்து போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்திலே வந்து ஹேங்கிங் பிரிட்ஜ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு பார்க்கும் இருக்குது. ஸோ நான் போன டைமில் வந்து ரொம்பவே தண்ணியாக இருந்ததுனால அந்த பார்க் ஃபுல்லாகவே தண்ணி ஏறி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் அங்கே எதுவுமே போகலை, அங்கேருந்து ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஹேங்கிங் பிரிட்ஜோட வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இப்போது சில்வர் ஸ்ட்ரோம் ஜங்ஷன் பார்த்து தான் போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழி ஃபுல்லாகவே ஆனைப்பிண்டவும் அதே மாதிரி போகிற ரோடு ஃபுல்லாகவே குண்டும் குழியுமாவும் இருந்தும் நம்ம எல்லா வாட்டியும் இந்த ரோடு செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ரோட்டில் போகும்போது அவ்வளோ அட்வென்ச்சராக இருக்கும். ஆனாலும் யானையை பார்க்கலாம். ஸோ அப்படின்னு ஒரு த்ரில்லிங்கில் தான் நம்ம இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்போம். போகிற வழியிலே ஒரு கிளியை பார்த்தோம். அதோட பேர் வந்து ராக்கெட் ரயில் ட்ராங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம இப்போது சில்வர் ஸ்ட்ரோம் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். ஸோ ரீச் ஆனதுக்கு பக்கத்துலேயே வந்து என்னென்னா ஒரு கொம்பனையும் பார்த்தோம். இது கொஞ்சம் டேஞ்சரான யானைன்னு சொல்லியிருந்தாங்க அங்கே இருந்த வாட்சர்ஸு. ரோடோட பக்கத்துலேயே இருந்ததுனால ஈஸியாக மோப் சார்ஜிங் செய்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நிற்க சொல்லியிருந்தாங்க. ஒன் ஹவர் பக்கத்தில் நம்ம பார்த்துருப்போம். அது பக்கத்தில் இருந்த எண்ணெய் பனை எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்து அதுக்கப்புறமா ரொம்ப க்ரௌட் ஆனதுனால அங்கே பக்கத்தில் இருந்த வாட்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த யானையை விரட்டிட்டாங்க உள்ளாடி. சில்வர் ஸ்ட்ரோம் ஜங்ஷன் பக்கத்துலேயே வந்து ஒரு அமேசான் பார்க் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம அப்படி கிளம்பிட்டோம். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி எக்ஸைஸ் செக் போஸ்ட் பக்கத்துலேயே நம்ம வந்து ஸ்டே பண்ணிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணது வந்து ரோக் ஃபோர்ட்னு சொல்லி ஒரு ஹோம் ஸ்டேயில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் தான் திரும்ப ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஸ்டே பக்கத்துலேயே வந்து ஒரு சர்பெண்ட் ஈகிளை பார்த்தேன். இந்த ஏரியாவில் நம்ம நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பச்சைக்கிளி, கோழி வேழாம்பல், இதே மாதிரி நிறைய பேர்ட்ஸ் இருந்து ஸோ எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம்.
ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து டீ குடிக்க போகும்போது திரும்பவும் ஒரு கொம்பை யானையை பார்த்தோம். அது ரோடு பக்கத்துலேயே தான் இருந்தது. அதுவும் இந்த யானை ரோட்டில் இறங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்து அந்த டைம் ஃபாரஸ்ட்லேருந்து வந்து விரட்டிட்டாங்க. ஸோ படக்கு இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் போட்டு காட்டுக்குள்ளாடி விரட்டி விட்டுட்டாங்க. பக்கத்துலேயே ஒரு கூட்டம் புள்ளிமானும் இருந்து ஸோ பார்த்துட்டே இருக்கும்போது மழையும் ஸ்டார்ட் ஆகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். மார்னிங் நேரமே எழும்பி கிளம்பிட்டோம். ஸோ நம்ம கூட வந்து நியூட்டன் விலாக்ஸ் ஷாம் பிரதரும் கூட உண்டா இருந்து ஸோ அவங்க கூட வந்து ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் காலையிலே. இங்கே இப்போ பார்க்குறது அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸோட செக் போஸ்ட் தான். அதை தாண்டி தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இங்கே டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிடலாம். நம்ம போகிற வழியிலேயே அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த ஏரியாவில் யார் போனாலுமே அங்கே இறங்கி வீடியோலாம் எடுத்துகிட்டு தான் போவாங்க. ஏன்னா அந்த வியூவை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நாங்கள் போன டைமில் வர ரொம்ப தண்ணியாக இருந்ததுனால ஸோ பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் போன டைம் வந்து சக்க சீசனாக இருந்ததுனால பக்கத்துலேயே வந்து ஒரு பிளாமரம் நின்று ஸோ அதில் வந்து ஒரு மலையானானை பார்த்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்து முடிச்சு நாங்கள் இருந்து கிளம்பிட்டோம். நம்ம போகிற வழி ஃபுல்லாகவே ரஷ்ஷாக தான் இருந்து சாட்டர்டே சண்டே லீவு டைம் ஆனதுனால வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த டைம் நல்லா கூட்டமாக தான் இருக்கும் எப்போவுமே. இந்த வாட்டர் ஃபால்ஸ் கீழே எல்லாம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம். நாங்கள் எதுவுமே பார்க்க நிற்கலை. மலக்கப்பாறை ரூட்டு நேரமே போனால் சைட்டிங்ஸ் கிடைக்கும் சொல்லி நேரமே கிளம்பிட்டோம். நம்ம மன்சூன் டைம் போயிட்டோம் அப்படின்னா நம்ம போகிற வழியிலே நிறைய சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகும்போது நம்ம சார்பா வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். யாராவது மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நான் வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன், ஏறி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இந்த சார்பா வாட்டர் ஃபால்ஸ் வீடியோ எடுத்துருக்கிறதுனால இந்த வாட்டி ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நம்ம வார வழி ஃபுல்லாகவே 2 சைடும் மரமும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வாழைச்சல் செக் போஸ்ட் பக்கத்தில் ரீச் ஆயிடுவோம். இந்த வாழைச்சல் செக் போஸ்ட் பக்கத்துலேயே வந்து என்னென்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ டைம் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம். இங்கே நம்மளோட வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு நம்ம இங்கேருந்து ஒரு ரிசிப்ட் தருவாங்க. அந்த ரிசிப்டை வந்து நம்ம வந்து மலக்கப்பாறை செக் போஸ்ட்டில் வந்து காட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அந்த ரிசிப்டை நான் வாங்கி பத்திரமா வச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. இனி நம்ம வந்து ஒரு 54 கிலோமீட்டர் ரொம்ப திக்கான ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். மார்னிங் எதுவுமே சாப்பிடாதனால சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் போனோம். நம்ம அண்ணாவோட கடை தான் அது. ஸோ ஃபுட் இங்கே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ யாராவது போகிறீங்க அப்படின்னா இங்கே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா இனி ஒரு 54 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுனால தண்ணி பாட்டில் எதுவுமே நம்ம வாங்க முடியாது. நம்ம எது வாங்குறதா இருந்தாலும் இங்கேருந்து வாங்கிட்டு தான் போகணும். ஸோ ஃபுட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் இங்கேருந்து தான் சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது ஒரு அண்ணாவோட கார் லாக் ஆகிட்டு அவங்க வந்து கீயை உள்ளே வச்சுட்டு லாக் பண்ணிட்டாங்க வண்டியை. ஸோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி போகும்போது இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் நம்ம. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளாடி தான் என்ட்ரி ஆகி நிற்கிறோம். ஸோ அதனால் நம்ம வெளியே போக முடியாது, எதுவுமே பண்ண முடியாதனால ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். ஸோ நம்ம அண்ணா நியூட்டன் விலாக்ஸ் அவங்க அண்ணாவும் நல்லா ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் எதுவுமே பண்ண முடியல. நம்மளும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. ஸோ நைட்டு கூப்பிட்டு கேட்கும்போது தான் சொன்னாங்க அது வந்து ஸ்கெயில் வச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸ்கெயில் வச்சு ஓப்பன் பண்ணி அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ரோடு வந்து ரொம்ப நேரோவாக இருக்கும். ஆப்போசிட்டில் வர வண்டி சடனாக தெரியாது நமக்கு. அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து அனிமல்ஸ் எதாவது இருந்தாலும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ரொம்ப டேனிங்காகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ராவல் பண்ணணும். இந்த
இந்த ரோட்டில் பைக்கில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்து. நம்ம மேக்ஸிமம் இந்த ரோட்டில் வந்து பைக்கில் போகிறத விட காரில் போகிறது தான் பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். நம்ம பைக்கில் போயாச்சு அப்படின்னா என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் இந்த ரோட்டில். யானையோட ப்ரெசன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால இந்த ரோட்டில் வந்து ஃபஸ்ட்டு பைக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பஸ்ஸு, கார் இதெல்லாம் போனதுக்கப்புறமா தான் பைக் அலோவ் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்ம போகிறதுக்கு ரொம்ப டென்ஷனாகவும் ரொம்ப பயமாக தான் இருக்கும் இந்த ரோடு. ஃபேஸை பார்த்தாலும் இதோட வாலை பார்த்தாலும் ஏகதேசம் சிங்கத்தை மாதிரி தான் இருக்கும். அதனால தான் சிங்கவால் பிறகுன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சூப்பராக இருந்து பார்க்குறதுக்கு. இந்த ஏரியாவில் வந்து சக்கையோட மரம் அதிகமாக நிற்கிறதுனால அந்த ஏரியாவில் கொஞ்சம் நிறையவே பார்க்க முடியும். ஸோ எல்லா சக்கையுமே பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதும் மழை ஸ்டார்ட் ஆகிட்டு நல்லா ஹெவியாக இருந்து மழை. பட் அந்த மழையிலையும் நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. போகிற வழியிலேயே நம்ம வந்து பென்ஸ்டோக் பைப்பை வந்து பார்க்கலாம். அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா பவர் ஹவுஸுக்கு வந்து தண்ணி கொண்டு போகிறது. டேம்லேருந்து தண்ணி எடுத்து பவர் ஹவுஸுக்கு வந்து பவர் பிளான் பண்ணுறதுக்காக தண்ணி கொண்டு போகிற பைப் தான் அது. நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது மழையெல்லாம் கொஞ்சம் மாறினதுக்கப்புறமா நல்ல போல் மிஸ்ட் இறங்கிட்டு. ஸோ பக்கத்தில் போகிற வண்டி எதுவுமே தெரியாத அளவு மிஸ்ட் இறங்கிட்டு. பட் அதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணி ட்ராவல் பண்ணுறதுக்கு வேறு லெவல் இருக்குது. நம்ம கொஞ்சம் தூரம் போகிறதும் டோட்டல் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டு நல்ல மிஸ்ட் இறங்கிட்டு. ஸோ ரொம்ப அழகாக இருந்து பார்க்குறதுக்கு. பக்கத்துலேயே சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸும் நல்லா இருந்து பார்க்குறதுக்கு. நம்ம போகிற வழியிலே 2-3 வியூ பாயிண்ட் எல்லாமே இருக்குது. பட் நாங்கள் அன்றைக்கி போன டைம் நல்ல மிஸ்ட் இருந்ததுனால ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அங்கே யாரையுமே நிற்கிறதுக்கு அலோவ் பண்ணல. எல்லாருமே வந்து சொல்லி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கிளைமேட்டில் தான் நம்ம காட்டுக்குள்ளாடி ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்கிறதுனால பக்கத்தில் அனிமல்ஸ் எதாவது நின்னாலும் நமக்கு வந்து எதுவுமே தெரியாது. அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணணும். நாங்கள் போகும்போது ஆப்போசிட் சைடில் வந்த ஒரு டீம் நம்மக்கிட்ட சொன்னாங்க ரோட்டில் 5 யானை நிற்கிது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே காணல. பட் நம்ம பேக்கில் வந்து ஒரு காரில் வந்தவங்க சொன்னாங்க நம்ம ரோட்டில் வந்து 2 யானை பேக்லோடி கிராஸ் ஆகி போச்சு, அதை வந்து அவங்க பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரோட்டில் நம்ம வந்து எப்போ வேணால் யானையை பார்க்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். அப்படியே நம்ம மலக்கப்பாறை செக் போஸ்ட் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம். நம்ம போகிற வழியில் சின்ன சின்ன ஹோட்டல்ஸு, ஸ்டே பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 54 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளாடி ட்ராவல் பண்ணி மலக்கப்பாறை செக் போஸ்ட் ரீச் ஆகிட்டோம். நம்ம வாழைச்சல் செக் போஸ்ட்லேருந்து எடுத்த ரிசிப்டை வந்து மலக்கப்பாறை செக் போஸ்ட்டில் காட்டிட்டு நம்ம இங்கேருந்து வெளியே இறங்கிடலாம். இனி நம்ம போகிற ரோடு ஃபுல்லாகவே 2 சைடும் தேயிலையாக தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இந்த மூணாரில் எல்லாம் கேப் ரோட்டில் போகிற மாதிரி இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். അത് നമ്മൾ അന്ന് സ്റ്റേ ചെയ്തതല്ലേ? അതന്ന് നമ്മൾ സ്റ്റേ ചെയ്തതല്ലേ? ആ ഇവിടെ ഇതാണോ ഇതാണ്ടാ ചാപ്പാട്? ഫുഡുണ്ടോ? சாப்பிட நல்லா இருக்கு. ചോറ് നല്ല മീൻ പൊരിച്ച മണം ഉണ്ട്. മീനുണ്ടോ? മീൻ ചാറുണ്ട്. സ്പെഷ്യൽ എന്തൊക്കെയാ ഉള്ളത്? ബിരിയാണി അല്ല കറികളായിട്ട് ഫ്രൈ ഐറ്റംസ് ഒക്കെ എന്തൊക്കെയാ ഉള്ളത്? ആവുന്നേ ഉള്ളൂ. നമ്മള് കുറച്ച് നേരത്തെ 12:30 ആയതുള്ളൂ. 12:30 ആവുന്നേ ഉള്ളൂ. അപ്പൊ ബിരിയാണിയാണോ? എല്ലാവർക്കും ബിരിയാണിയാണോ? ബിരിയാണിയാണോ?
എല്ലാരും കഴിച്ചോ? ആ അപ്പോൾ 5 ബിരിയാണി എടുത്തോ. അപ്പോൾ എന്തായാലും നമുക്ക് ഇവിടെ നിന്ന് ഫുഡ് കഴിക്കാം. ഇവിടെ ബിരിയാണി ചിക്കൻ ബിരിയാണി, ഫിഷ് ഫ്രൈ, എവിടെ തോരും. വെള്ളം நம்ம இப்போ பார்க்குறது கேரளா தமிழ்நாடு செக் போஸ்ட் தான். நம்ம இங்கேருந்து ரைட் எடுத்து தான் தலைநார் எஸ்டேட் போயிட்டுருக்கோம். ரோடு ரொம்பவே நேரோவாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும் இந்த ரோட்லேயும். நம்ம தலைநார் எஸ்டேட்டுக்கு 2 ரூட்டில் போகலாம். ஒன்று ஆலியார் டேம் போய் போகலாம், இல்லை அப்படின்னா நம்ம இந்த எஸ்டேட் ரோட்டில் போகலாம். பட் இந்த எஸ்டேட் ரோட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அப்படியே கொஞ்சம் தூரம் போகும்போது ஒரு காட்டியை பார்த்தோம். இது ஒரு மெயில் காட்டி. இந்த எஸ்டேட் பக்கத்துலேயே காடாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சைட்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த ரூட் வந்து சூஸ் பண்ணோம். பட் இந்த ரூட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலை கொடுத்து. போகிற வழியிலே வந்து என்னென்னா கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு லேக்கை பார்த்தோம். 2 சைட்லையுமே வந்து என்னென்னா ஃபுல்லாக தேயிலை எஸ்டேட்டாக இருந்து சென்டரில் வந்து ஒரு லேக் போயிட்டு இருந்து அது பார்க்குறது தலைநார் எஸ்டேட் செம்மையாக இருந்து அனிமல்ஸோட ப்ரெசன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஈவினிங் டைம்லாம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம யானையை பார்க்க முடியும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக தான் இந்த ரோட்லேயும் நம்ம ட்ராவல் பண்ணணும். வால்பாறை ரீச் ஆகிட்டு அங்கேருந்து பொள்ளாச்சி போகிற ரோட்டில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ ஹேர்பின் பெண்டெல்லாம் ஏறி பொள்ளாச்சி போகிற ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து தான் நம்ம வந்து தலைநார் எஸ்டேட் வந்து போக போகிறோம். நம்ம வால்பாறை வாரதாக இருந்தால் கண்டிப்பாக இந்த தலைநார் எஸ்டேட் ஒரு வாட்டியாவது ஃபீல் பண்ணி பார்க்கணும். ஆனால் தலைநார் எஸ்டேட் போகிற ரோட்லேயும் அனிமல்ஸோட ப்ரெசன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஈவினிங் டைம்லாம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம யானையை பார்க்க முடியும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக தான் இந்த ரோட்லேயும் நம்ம ட்ராவல் பண்ணணும். அடிப்பொலி கூட நல்ல மஞ்சு கூட டிராக்டரு தேயிலை வண்டி. வாவ், நம்ம இப்போ தலைநார் எஸ்டேட் தான் போயிட்டுருக்கோம். வால்பாறையிலேருந்து வந்து பொள்ளாச்சி ரோட்டில் கொஞ்சம் தூரம் வந்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே வந்துட்டுருக்கோம். நல்ல போல் மஞ்சள், வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு மஞ்சள் இருக்குது. நம்ம கூட நியூட்டன் லாக்ஸ் ஷாம் பிரதரும் உண்டு, அரவிந்த் கூட உண்டு, அதுக்கப்புறமா வேறு 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட. டைம் 4 மணி. അറിയില്ല എത്ര മണി വരെ കയറ്റി വിടാട്ടാ? ഓക്കെ 5 മണി വരെ എങ്കിലും അലോ பண்ணுவாங்களாம். ഇന്നും കൂടെ ഉണ്ട്. അടിപൊളി. எப்படி இருக்கு? நல்ல நரி சுசுகண்ணா கூட ഉണ്ട്. ഭയങ്കര മഞ്ഞും നല്ല കാറ്റും നല്ല മഴയും അടിപൊളി ക്ലൈമറ്റ്. நம்ம கூட நியூட்டன் லாக்ஸோட ஷாம் பிரதர் உண்டு, அதுக்கப்புறமா அரவிந்த் கூட உண்டு, வேறு 2 ஃப்ரெண்ட்ஸும் கூட உண்டு. இந்த ரோட்டில் வந்து போகவே ரொம்ப நல்ல மிஸ்டாக இருக்கிறதுனால வண்டியே எதுவுமே தெரில, பக்கத்தில் இருக்க எதுவுமே தெரில, அந்த அளவு மிஸ்டாக இருக்குது. പക്ഷേ அடிப்பொலி ஃபீல். பக்கத்தில் ஏதாவது அனிமல்ஸ் நின்னா கூட தெரியாது, அந்த அளவு கோடை மஞ்சு. பக்கத்தில் ஏதாவது அனிமல்ஸோ பக்கத்தில் ஏதாவது வண்டி வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது வண்டி வருது அப்படின்னு.
എന്തൊന്നും ഏറില്ല. ചേട്ടൻ പോ, കേറണ്ടേ? വണ്ടി കയറില്ല, നല്ല പോലെ കയറ്റം. ஸோ நம்ம வண்டி ஸ்லோவாக தான் ஏறும். പക്ഷേ அடிப்பொலி. வால்பாறை வரதா இருந்தால் நம்ம பொள்ளாச்சி வழி மேலே வந்தாச்சுன்னா தான் இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் பார்க்க முடியும். இல்லை நம்ம அதிரப்பள்ளி வழி வந்தாச்சுன்னா அட்வென்ச்சராக நம்ம வரலாம். ஸோ யானை இதெல்லாம் பார்த்து அட்வென்ச்சராக வரலாம். ஸோ ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ். வால்பாறை டோட்டலாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நல்ல மண்ணுன்னு வச்சால் நல்ல பனிமூட்டமாக இருக்குது. பயங்கர பனிமூட்டம். பக்கத்தில் நிற்க வண்டியோ ஆளோ தெரியாத அளவுக்கு பனிமூட்டம். இதெல்லாம் ஒரு வியூ பாயிண்ட்டு. பட்டு இதெல்லாம் பார்க்க முடியாது, சுத்தமாக ஒன்றுமே தெரியலை. நாங்கள் போன டைம் மழை டைமாக இருந்ததுனால ரொம்ப மிஸ்டாக இருந்து, இல்லை நம்ம நார்மல் டைம் நம்ம போனாலும் இந்த தலைநார் எஸ்டேட் எப்போவுமே வந்து மிஸ்டாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் வால்பாறை போகிறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இந்த தலைநார் எஸ்டேட் வந்து போய் பாருங்கள். இந்த ரோட் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது எங்களுக்கு கிண்ணக்கரை போன மாதிரி தான் ஃபீலாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த ரோட்டில் போகிறதுக்கு. இதுவரை நான் வால்பாறை போயிட்டு இந்த ரோட்டில் போனதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். பட் அங்கே போகிறதுக்கு செம்மையாக இருந்து. തലനാരിയിലേക്ക് പോയിക്കൊണ്ടിരിക്കുന്ന വഴിയാണ് ഗൈസ്. അപ്പോൾ വളരെ മനോഹരമായൊരു വെള്ളച്ചാട്ടം നമ്മുടെ സൈഡിൽ, ക്യാമറ സൈഡിൽ വെള്ളച്ചാട്ടം അവിടെ കാണാൻ സാധിക്കും. അപ്പോൾ ഈ ചാനൽ എല്ലാവരും ലൈക്ക് ചെയ്യുക, மலையாளி சுஹൃத்துக்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் ചെയ്യുക. ஓகே, தேங்க்யூ. தலைநார் எஸ்டேட்டில் நம்ம பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது. பட் நம்ம அந்த போகிற ரோடும் இந்த கிளைமேட்டும் தான் வந்துருந்தா இங்கே ஸ்பெஷல். ஸோ நம்ம அப்படியே கீழே இறங்கி போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து 2-3 வில்லேஜஸ் எல்லாம் இருக்குது. കിണ്ണക്കര അവര് വന്നപ്പോഴത്തേക്കും ബൈക്കിൽ വന്നപ്പോൾ വലിയ ഇഷ്ടമുണ്ടായിരുന്നു. അതാ നമുക്ക് പോകാം, എൻജോയ് ചെയ്യാം. പോകാം. മണി 5:30. ഇങ്ങോട്ട് പോകാൻ പറ്റുമോ? ചേട്ടാ ഇത് എവിടെ പോവാട്ടാ? ഇങ്ങനെ അവിടെ ഒരു ടീ ഷോപ്പ് ഉണ്ടാവും. തിരിച്ച് ഈ ഒളിയാണോ? തിരിച്ച് ഇതേ ഒളി കേരളത്തിൻ്റെ പ്രശ്നമാണോ? നോക്കാം, കയറണം. കയറിയില്ലെങ്കിൽ അപ്പോൾ ഇറങ്ങിയിട്ട്
വണ്ടി കയറ്റത്തിൽ കയറുന്നില്ല എന്ന് കണ്ടു കഴിഞ്ഞാൽ ക്ലച്ച് പിടിക്കരുത്. ഓഫായിക്കോട്ടെ. എഞ്ചിൻ ഓഫായ ക്ലച്ച് പിടിക്കരുത്. കാരണം ഈ ക്ലച്ച് പിടിച്ചു കഴിഞ്ഞാൽ വണ്ടി റിവേഴ്സ് ഇറങ്ങുമ്പോൾ ഫ്രണ്ട് ബ്രേക്ക് പിടിച്ചാൽ വണ്ടി നിൽക്കില്ല കേട്ടോ. എൻ്റെത് എന്നാൽ മാറി കയറുന്നുണ്ട്. കറക്റ്റായിട്ട് കയറുക. ചായ ഉണ്ടോണോ? ചായ ഉണ്ടോ? ഇന്നത്തെ പോലെ എന്താ ಅಣ್ಣ ಇದು ತಲೆನಾರು ಎಸ್ಟೇಟಾ? ಸತಿ ಎಸ್ಟೇಟ್. ಶಕ್ತಿ ಸಾವಿ ಎ ವಿ ಟಿ உள்ளதா? இதான் அந்த எஸ்டேட்டா? தேயிலை இதில் எங்கே போடுறாங்க? இது பிளண்டி வேலி ரோட்டுக்கு சக்தி எஸ்டேட்டு தேயிலை தான் ஃபுல்லாகவே. அவங்களுக்கு டீ இருக்குது, காப்பி இருக்குது, ஏலம் எல்லாமே இருக்குது. இங்கே வேறு என்ன ஃபேமஸ்ண்ணா இந்த இடத்துல பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? பார்க்குறதுக்கு இங்கே சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, வேறு எதுவுமே கிடையாது. வர்ற வழியில் 2-3 ஃபால்ஸ் இருக்கு அவ்வளோ. இங்கே எத்தனை கிராமம்? இது ஒரு கிராமம் தான். இந்த பக்கமாக 2-3 எஸ்டேட் இருக்குது. ஓ இன்னும் இருக்குது உள்ள இருக்குது, வண்டியெல்லாம் போக. ஓ அப்போ அங்கே உள்ள மக்கள்லாம் எப்படி போவாங்க? கஷ்டப்பட்டு பைக்கில் அப்படி இப்படின்னு வந்துடுறாங்க. ஓ ரொம்ப கஷ்டம்தான் இருக்குது. அப்படி நடந்து வந்துடுவாங்க. இந்த கிராமத்தில் எத்தனை பேர் மக்கள் இருப்பாங்க? அசாம் நிறையா இருக்கும். அசாம் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க வேலைக்காக. நம்ம கம்மி தான், இங்கே உள்ள லோக்கல் ஆட்கள் கம்மி தான். இங்கே அனிமல்ஸோட இது என்ன இருக்கானு? யானை இருக்கா? எல்லாமே இருக்குது. போலீஸ் இருக்கா? எல்லாமே இருக்குது. பட் அந்தளவு டிஸ்டர்பன்ஸ் இல்லை இல்லையா? அது இனிமேல் சாயங்காலம் டைம் அப்படியே வந்து போயிட்டு இருக்கோம். அது வந்துச்சுன்னா நாங்கள் சில டைம் துரத்தி விடுவோம். அது போயிடும். ஓகே ஓகே. நம்ம இப்போ போகிற வழியில் ஏதாவது அனிமல்ஸ் கிராஸ் ஆகும் அப்படி எதாவது இருக்கா? சொல்ல முடியாது. நம்ம அது எப்போ வருது எப்போ போகுதுன்னா சொல்ல முடியாது. வர சான்ஸ் இருக்குது. சேஃபாக பார்த்து தான் போகணும் இல்லையா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.